Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட 2 கிலோவாட் DIY சோலார் செட்டப். இது வந்து நானே வீட்டில் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இதுக்கு நான் எலக்ட்ரிஷியன் இல்லை டெக்னீஷியன் யாரும் கூப்பிடல, இது நீங்களே உங்கள் வீட்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த பேனல்ஸ் வந்து 325 வாட் ரெனியூசிஸ் பேனல். ஸோ 3 பேனல் வச்சுருக்கேன். இது 3 ஆல்மோஸ்ட் 1 கிலோவாட் வரும். ஸோ ஒரு பேனலும் இண்டிவிஜுவல் வயர்ஸாக வச்சு நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ண வயர்ஸ் வந்து சிலிகான் DC 4² வயர்ஸ். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிலிகான் 4² வயர்ஸ் வேணும்னா என்கிட்ட நிறைய இருக்குது, நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 160 வாட் வந்து சோலார் பேனல். இது வந்து நான் என்னோட போர்ட்டபிள் இன்வெர்ட்டர் சார்ஜ் பண்ண வச்சுருக்கேன். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா 335 வாட் வாரி பேனல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 பேனல், இது வந்து 335 வாட் வாரி கம்பெனி இது. ஸோ நான் பாலி தான் வாங்கியிருக்கேன். ரெண்டு செட் ஆஃப் பேனல்ஸும் பாலி தான். ஏன்னா வந்து பாலி வந்து ரொம்ப சீப்பு மோனோட. நம்ம சென்னை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்து சனியாக தான் இருக்க போகுது. அதனால் வந்து பாலியே பெஸ்ட்டு, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எல்லா பேனல்ஸும் இண்டிவிஜுவலாக வயர் கனெக்ட் பண்ணி நான் பேரலும் பண்ணேன், சீரீஸும் பண்ணல. ஒரு பேனலுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த PVC பைப்பில் வச்சுட்டு கீழே ஜங்ஷன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன் PVC பைப்பில் வச்சுருக்கேன்னா, நம்ம சன்னில் வந்து UV ரேசராக இருக்கும், வயர் டேமேஜ் ஆகிடும். அதனால் PVC பைப் வச்சு கொஞ்சம் நீட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் செட்டப் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 11 கிலோவாட் டெய்லி 11 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறோம் இந்த செட்டப். ஸோ 11 யூனிட் வந்து ஒரு நார்மல் நல்ல காலையிலேருந்து நைட் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் நல்லா சனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 11 யூனிட் ஷோராக வரும். பட் எவ்ரி வீக் நீங்கள் வந்து அந்த பேனல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். நான் இப்போ தான் பேனல்லாம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்தீங்கன்னா எல்லா வயர்ஸும் வந்து என்னோட DC பிரேக்கர் பாக்ஸ்க்கு வருது. அப்புறமா வந்து அந்த ஹோலை வந்து நான் எக்ஸ்பான்ஷன் ஃபோம் வச்சு சீல் பண்ணிவிட்டேன். இந்த வயர்ஸ் எல்லாம் நான் பின்னாடி இழுந்தால் இப்போது நீட்டாக இருக்கும். மேலே இருக்க கவர்லாம் எடுத்துகிட்டேன், ஏன்னா வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மேலே கவர்லாம் எடுத்துருக்கேன். ஒரு MCBயும் 16 amp. ஸோ எல்லாம் இன்வெர்டட். இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் வந்து இந்த MPPT Victron MPPT Bluetooth சார்ஜ் கண்ட்ரோலுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் நல்ல ப்ரைஸில் வந்து இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் MPPT சார்ஜ் கண்ட்ரோல் நல்ல ப்ரைஸில் வந்ததுனால அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா, அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு என்னோட 3D பிரிண்டர் வச்சு நான் ஒரு மவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்க்ரூ வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுடன் பிளாங்க் அதில் வந்து நான் டைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து உங்களோட MPPT சார்ஜ் கண்ட்ரோலர், அந்த ப்ளூடூத் சார்ஜ் கண்ட்ரோலர் போகும். நீங்கள் கேட்பீங்க, ஏன் வந்து நான் நார்மல் ஒரு MPPT யூஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவல் MPPT யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்கள் நல்லா சீப்பாக கிடச்சிது. அதுக்கப்புறமா நல்ல கம்பெனி இது, Victron நல்ல கம்பெனி. அதுக்கப்புறமா இதில் வந்து லித்தியம் அயன் சார்ஜ் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் மெயினாக இந்த MPPT கண்ட்ரோலர் வாங்கினேன். ஏன்னா லித்தியம் அயன் தான் பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு தேவைப்படும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நல்ல ஒரு 12-1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். அதனால் வந்து ஒரு ஃபேன் வச்சு கொஞ்சம் கூலிங் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ எல்லா பேனல்ஸும் ஒரு விக்ட்ரானுக்குள்ளே போயிட்டு எல்லாரோட விக்ட்ரானோட அவுட்புட், பேட்டரி அவுட்புட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக பேரல் பண்ணி என்னோட லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் பேட்டரி கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 90 amp hour லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் பேட்டரி. இதை நீங்கள் எப்படி பில் பண்ணணும், இல்லை லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் செல்ஸ் வேணும்னா நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அங்கே போய் அந்த செல்லரை காண்டாக்ட் பண்ணலாம். இது நானாக வாங்கிட்டு பில் பண்ணது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 190 amp hour லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் பேட்டரி இருக்குது. இது வந்து மிஸ்மேட்ச் செல்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் பேலன்சர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, எல்லா செல்ஸ் வோல்டேஜ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக டிடெக்ட் பண்ணி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். அதனால தான் ஆக்டிவ் பேலன்சர் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பேட்டரி பேக்கும் பேரலில் கனெக்ட் ஆகிட்டு MPPT கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பேரல் கனெக்ஷன் வந்து என்னோட மைக்ரோடெக் MSUN 2335 இன்வெர்ட்டருக்கு போகுது. இது வந்து சோலார் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பில்டின் PWM சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. பட் எங்களுக்கு அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வேண்டாம். இது நான் ஏன் வாங்கினேன்னா, கிரிட் சார்ஜிங் வந்து டிசேபிள் பண்ண முடியும். நான் சொல்கிறேன் எதுக்காக கிரிட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணணும்னு. அப்புறமா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே வச்சுருக்கேன். இது வந்து நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், இன்னும் டிசைன் பண்ணது. ஸோ அந்த ரிலே என்ன பண்ண போகிறோன்னா, இன்புட், அந்த இன்வெர்ட்டரோட இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னா, அட்ரினோ வச்சு டிடெக்ட் பண்ணுவேன். அது எதுக்காக அட்ரினோ யூஸ் பண்ணுறேன்னா, பேட்டரி வோல்டேஜ் வந்து எப்போவுமே சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 25 வோல்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டரோட மெயின்ஸ் ஆன் பண்ணிவிடும். இன்வெர்ட்டரோட மெயின்ஸ் ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னோட எல்லா லோடு, வீட்டில் இருக்கிற எல்லா லோடும் வந்து மெயின்ஸில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது
நார்மல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் ஆன் பண்ணிங்க என்ன ஆகும், பேட்ரி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வந்து இந்த இன்வெர்ட்டரில் வந்து கிரிட் சார்ஜிங் ஆஃப் இருக்கும். ஸோ என்ன, இப்போ வந்து நான் மெயின்ஸ் ஆஃப் பண்ணுறேன். மெயின்ஸ் ஆஃப் பண்ணோன்னே யூபிஎஸ் மோட்லேருந்து மெயின்ஸ் ஆன் மோட் ஆகிடும். இப்போது மெயின்ஸ் ஆன் மோடு போயிடுச்சா, இப்போ வந்து ஃபுல்லாக பைபாஸ் ஆகிட்டு பேட்ரி பைபாஸ் ஆகிட்டு என்னோட லோடு ஃபுல்லாக வந்து மெயின்ஸில் தான் ரன் ஆகுது. பட் இந்த இன்வெர்ட்டர் வந்து என்னோட பேட்ரி சார்ஜ் பண்ணாது. ஏன்னா வந்து பின்னாடி இதில் வந்து டிசேபிள் ஆப்ஷன் இருக்குது, கிரிட் சார்ஜிங் டிசேபிள் ஆப்ஷன் இருக்குது. இதான் அந்த ஸ்விட்ச்சு. இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லித்தியம் அண்ட் ஃபாஸ்பேட் பேட்ரி சார்ஜ் ஆகுது, டைரெக்டாக பைபாஸ் ஆகிட்டு உங்கள் லோடு வந்து மெயின்ஸில் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பேட்டரியிலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிரிட் சார்ஜிங் டிசேபிள் ஆன் ஆஃப் இருக்கிறனால தான் இந்த ஸ்பெசிஃபிக் இன்வெர்ட்டர் வாங்கினேன். ஏன்னா இதுதான் சீப்பாக கிடச்சிது. ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது இது 160 வாட் பேனல் ஒன்று பார்த்தீங்களா, அதுக்கு கனெக்டர் நான் யூஸ் பண்ணிட்டு என்னோடய போர்ட்டபிள் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11 கிலோவாட் வருது. என்னோட பேட்டரியே வந்து ஆல்மோஸ்ட் 6 கிலோவாட் தான். ஸோ அதனால் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டரி செட்டப் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய செட்டப் கைஸ். இது நீங்களே செட் பண்ணலாம். ஆமாம், இது இப்போ கொஞ்சம் வயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு காப்பர் பஸ் பார் வாங்கி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ லாக்டவுன் இருக்கனால எனக்கு எந்த டிவைஸஸும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் லாக்டவுன் ஓப்பன் ஆன காப்பர் பஸ் பார்லாம் வாங்கிட்டு எல்லாம் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுலேயும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் என்னோடய செட்டப் கைஸ். இஃப் யூ ஹேவ் எனி கொஷன்ஸ், எதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். தேங்க்யூ.